சிட்டி ட்ரேடர்ஸ் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பைனான்ஸில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளணும். என்னத்துக்கு அக்கௌண்ட் நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும். என்னதுக்கு ஒரு ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ரேடை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வேணும். அப்போ அந்த அக்கௌண்ட்டை வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இந்த பைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதை நாங்கள் எப்படி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம், எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே ரைட். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு லிங்க் கொண்டு தரப்பட்டிருக்கும் உங்களோட டெலிகிராம் சேனல்களில். ஜஸ்ட் இப்படியான லிங்க் கொண்டு வந்துருக்கும் இல்லையா? ஸோ இதில் முதலாவது நீங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணுங்கள். பைனான்ஸோட எக்ஸ்சேஞ்ச் லிங்கை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி காப்பி லிங்க் அப்படின்றத கொடுங்க. ரெண்டாவது வாங்க உங்களோட க்ரோமுக்கு வந்து மேலே இந்த சர்ச் பார் இருக்குது. இந்த சர்ச் பாரில் கிளிக் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி, பேஸ்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஒன்று கிடைக்கும். சரியா? ஓகே. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு மேலே மொபைல் நம்பர் கேட்டிக்குது, அதே மாதிரி இமெயில் கேட்டிக்குது, இப்படிலாம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல என்ன ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுக்க போகிறோம். நான் வந்துட்டு என்னத்தை கொடுக்குறேன். ரைட். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் என்னோட அக்கௌண்ட்டுக்கோ என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கோ ஒரு கோடு ஒன்று போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுதுண்ணே? ஓகே. கன்ஃபார்ம் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னமோ வந்துருக்குது. ஓகே, இதில் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். இப்போ அப்படியே இந்த இடத்துல கொண்டு வந்து போடுவோம். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் ஜஸ்ட் ரெண்டுமா ஒரு பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்கிறேன். நான் பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணது பிறகு இந்த மாதிரி எனக்கு இருக்குது. சரியா? ரைட். இதில் கீழே யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பின் கிரியேட்டட் அண்ட் லிங்க் டு ரிஃபரல் ஐடி அப்படின்னு கீழே ரிஃபரல் ஐடிக்கும் இது வந்துட்டு என்னோட ரிஃபரல் ஐடி. ஸோ அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. சரியா? இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ரைட். இப்போ வந்துட்டு எப்போ டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? ரைட். இப்போ அண்ட்ராய்ட் டவுன்லோட் என்று கொடுத்தோம்னு சொன்னால் இது வந்து ஓப்பன் ஆக போகுது எங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் சம்டைம். இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு எஸ் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் அப் கொடுக்குறேன். ஓப்பன் அப் கொடுத்த உடனே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. ஓகே. இப்போ பைனான்ஸ் ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு. சரியானே? ரைட். இப்போ நாங்கள் முதல்ல கொடுத்ததை இங்கேயுமே கொடுத்து லொகின் பண்ணி கொள்ளணும். மேல் ஆட்டோமேட்டிக்காகவே மெயில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் கொடுத்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல டைப் பண்ணுறேன். நான் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் பண்ண போகிறோம் எனக்கு இந்த மாதிரி கேட்குது. அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்க வந்துட்டு மெயிலுக்கு கோடு ஒன்று அனுப்பிக்கிறாங்க. அந்த கோடை வந்து நாங்கள் காப்பி எடுத்துகிட்டு வரணும். லொகின் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கோடு ஒன்று அனுப்பிக்கிறாங்க. ஓகே. வெரிஃபிகேஷன் கேட்குது. இப்போ நாங்கள் வெரிஃபை பண்ணணும். இப்போ ஸ்ரீலங்காவில் இது ஐடி கார்டு. நான் வந்து டிரைவிங் லைசன்ஸை சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐடி கார்டு வந்து பழசு அப்படிங்கிறதால ஓகே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிரைவிங் லைசன்ஸை அப்லோட் பண்ண வீட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு வர. இப்போ அப்லோட் பண்ண உடனே கீழே டேக் பிக்சர் இருந்துச்சு. டேக் பிக்சர் கொடுத்து அப்லோட் பண்ண உடனே ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது. இப்போ நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. இப்போ இதில் நான் வந்து என்ன செய்யணும்னா ஃபேஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு வரேன். வெயிட். இப்போ ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே இன்னொரு டேப் ஒன்று வந்துச்சு. அதில் என்னோட அட்ரஸ் இருந்துச்சு. அதாவது அந்த டிரைவிங் லைசன்ஸில் இருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் ஆட்டோமேட்டிக்காக எடுபட்டுருந்துச்சு. அடுத்தப்புறம் இங்கே சொல்லிக்கிறாங்க ஒரு 15 மினிட்ஸ் இன்னும் வெயிட் பண்ணட்டால் எங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்குது. சரியா? ஓகே. இப்போ கோ டு ஹோம் கொடுப்போம். இப்போ பார்த்தோம்னா யூ ஹேவ் லிமிட்டட் டு எக்ஸஸ் சம் சர்வீஸ் அன்டில் யூ வெரிஃபைட் அப்படின்னு வந்துருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ண வரைக்கும் சில சர்வீசஸ் உங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு மாதிரி ஓகே கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தெரியும் எங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடியது வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் சரி இது க்ரீன் கலரில் வரும்.